தொழிற்சங்க போராட்டத்தை நசுக்கி தொழிலாளர்களை கைது செய்து தொழிலாளர் விரோத அரசாக விளங்குவது திமுக அரசு. மயிலாடுதுறையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேச்சு. மயிலாடுதுறையில் மே தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான கடைகளில் விற்பனையாகும் தொகை முழுமையாக கஜானாவிற்கு வருவதில்லை. விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்பவர்கள் திமுகவினர். ஆனால் இந்த ஊழலை மதுபான உற்பத்திக்கான மின் விநியோகத்தை வைத்து அமலாக்க பிரிவினர் கண்டறிந்துவிட்டனர். சாம்சங் போராட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களை சிறையில் அடைத்தது திமுக. தொழிலாளர்களுக்கு விரோதமான அரசு திமுக. சட்டப்பேரவையில் அரசு ஊழியர்களின் 9 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். ஆசிரியர்களிடமிருந்து எடுக்கும் பணத்தை ஆசிரியர்களுக்கே திருப்பித் தந்து ஏமாற்றுகிறது இந்த அரசு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் முத்தான திட்டங்கள். அவர் அறிவித்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை திமுக அரசு நிறுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அறிவித்து வழங்கியது அதிமுக அரசு. ஆனால் கல்லூரி மாணவர்களின் ஓட்டுகளை மனதில் கொண்டு கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 மாத உதவித் தொகையை திமுக வழங்கி வருகிறது. தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்ற திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்களை ஏமாற்றிவிட்டது. பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானவுடன் திமுக சோர்வடைந்து விட்டது. சனாதனத்தை ஒழிப்பேன் என உதயநிதி ஸ்டாலின் வாய்க்கொழுப்பெடுத்து பேசுகிறார். பொன்முடி சைவம் வைணவம் குறித்து பொது மேடையில் இழிவாக பேசுகிறார். தமிழ்நாடு இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் மௌன புரட்சி செய்து வருகிறார்கள். அவர்கள் தங்களது முடிவை வாக்கு சீட்டில் காண்பிப்பார்கள் என்றார்.